தென்காசி குற்றால அருவிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக 7வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை தொடர்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாரிமுத்து. அவரிடம் பேசலாம். வணக்கம் மாரிமுத்து. சுற்றுலா பயணிகள் இல்லாமல் அந்த இடம் எப்படி காட்சியளிக்கிறது? விவரங்கள். அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழை காரணமாக குறிப்பாக தென்காசி மாவட்டத்தில் கடைசி நாட்களாக கனமழை மிதமான மழை பெய்து வருகிறது. இதனால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள குற்றாலம் மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி என அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கடந்த 6 நாட்களாக குளிக்க தடை விதிக்கப்பட்டது. தற்போது 7வது நாளாக இன்றும் வெள்ளப்பெருக்கு நீடிப்பதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளும் 7வது நாளாக தடை நீடிக்கப்பட்டு வருகிறது. மேலும் தீபாவளி விடுமுறை சென்று பலரும் திரும்ப சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கு சென்றதால் சுற்றுலா பயணிகள் வருகை என்பது இங்கு குறைவே காணப்படுகிறது. மேலும் நேற்று மாலை முதல் பெய்த மழையானது சற்று ஓய்ந்துள்ளதால் குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கானது குறைய தொடங்கியுள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கு குறைந்தால் மீண்டும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்படுவார்.